உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெர்ரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகோடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1,87,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புளியையும் KLD HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோ சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புளி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளிய மர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம் 5 ஆண்டுகளில் 1250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும்.